ஓம் சாந்தி 9/7/2024 சாக்கார முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, உண்மையான தந்தையிடம் உள்ளேயும் வெளியேயும் மனதாலும் நடத்தையாலும் உண்மையானவர்களாக ஆகுங்கள். அப்போதுதான் தேவதையாக ஆக முடியும். பிராமணர்களாகிய நீங்கள்தான் பரிஷ்டாவிலிருந்து தேவதையாக ஆகின்றீர்கள். கேள்வி: இந்த ஞானத்தை கேட்க அல்லது தாரணை செய்ய உரிமை உள்ளவர்களாக யாரால் இருக்க முடியும்? இந்த ஞானத்தை கேட்கவும் அல்லது தாரணை செய்வதற்கும் உரிமை உள்ளவர்களாக யார் இருக்க முடியும்? பதில்: யார் முழு சக்கரத்திலும் நடிப்பை நடித்தார்களோ யார் அனைத்திலும் அதிகமாக பக்தி செய்தார்களோ அவர்கள்தான் ஞானத்தை தாரணை செய்வதில் மிக வேகமாக செல்வார்கள். அவர்கள்தான் உயர்ந்த பதவியும் அடைவார்கள். குழந்தைகளாகிய உங்களிடம் சிலர் கேட்கிறார்கள், நீங்கள் சாஸ்திரங்களை ஏற்றுக்கொள்வதில்லையா? இப்படி சிலர் உங்களை கேட்கிறார்கள். எந்த அளவிற்கு நாங்கள் சாஸ்திரங்களை படித்திருக்கிறோமோ, பக்தி செய்துள்ளோமோ, அந்த அளவிற்கு உலகத்தில் யாரும் செய்வதில்லை என்று சொல்லுங்கள். எங்களுக்கு இப்போது பக்தியினுடைய பலன் கிடைத்துவிட்டது, ஆகையினால் இப்போது பக்திக்கு அவசியமில்லை. இப்படி நீங்கள் சொல்லுங்கிறார் பாபா. ஓம் சாந்தி. உண்மையான தந்தையிடம் உள்ளும் புறமும் உண்மையானவர்களாக இருக்க வேண்டும். முன்பு ஒவ்வொரு அடியிலும் பொய்தான் இருந்தது. ஏன்னா ஆத்மாங்கிற உண்மை தெரியல. தேக உணர்வில் இருக்கும் பொழுது ஒவ்வொரு அடியிலும் பொய்தான் நடந்து கொண்டிருந்தது. சொர்க்கத்தில் உயர்ந்த பதவியை அடைய விரும்புகின்றீர்கள் என்றால் அவை அனைத்தையும் விட வேண்டும். சொர்க்கத்திற்கு நிறைய பேர் செல்வார்கள். ஆனால் பாபாவை தெரிந்து கொண்டும் கூட விகர்மங்களை விநாசம் செய்யவில்லை என்றால் தண்டனைகளை அனுபவித்து கணக்கு வழக்குகளை முடிக்க வேண்டியிருக்கும். பிறகு பதவியும் மிக குறைவானதாக கிடைக்கும். தூர தேசத்தில் இருக்கக்கூடியவரே என்று பாடப்பட்டுள்ளது. மாற்றானுடைய தேசத்தில் தன்னுடைய குழந்தைகள் எங்கே கிடைப்பார்கள்? மாற்றானுடைய தேசத்தில் மாற்றானுடைய குழந்தைகளான் கிடைக்கிறார்கள். நான் யாருக்குள் பிரவேசிக்கின்றேன் என்று அவர்களுக்கு நல்ல விதத்தில் புரிய வைக்கின்றேன். என்னுடைய அறிமுகத்தையும் கொடுக்கின்றேன். மேலும் நான் யாருக்குள் பிரவேசிக்கின்றேனோ அவருக்கும் இது உங்களுடைய நிறைய பிறவிகளுடைய கடைசி பிறவி என்று புரிய வைக்கின்றேன். பாருங்கள், எவ்வளவு தெளிவாக இருக்கிறது. முதலில் ஆத்மாவின் ஞானத்தை கொடுக்க வேண்டும். அதை ஒரு பகவான் தான் கொடுக்க முடியும். பகவானை மட்டும் தெரிந்திருக்கவில்லை என்பது கிடையாது. ஆனால் ஆத்மாவையும் கூட தெரிந்திருக்கவில்லை. பாபா சொல்கிறார், பக்தி மார்க்கத்தில் என்ன செய்து விட்டீர்கள்? என்னை எவ்வளவு திட்டினீர்கள்? கடவுள் ஒருவரே என்று சொல்கிறார்கள். சிருஷ்டி சக்கரமும் ஒன்றுதான் ஆகும். ஆகாயத்தில் வேறொரு உலகம் இருக்கிறது என்பது கிடையாது. ஆகாயத்தில் நட்சத்திரங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் உலகம் இருக்கிறது என்றும் கீழேயும் உலகம் இருக்கிறது என்றும் மனிதர்கள் புரிந்து கொள்கிறார்கள். ஆக ஒரு நட்சத்திரத்துக்குள்ள ஒரு உலகம் இருக்கு அப்படிங்கிறது ஆத்மாவாகிய நான் ஒரு நட்சத்திரம். எனக்குள் நிறைய ஞான கருத்துக்கள் இருக்கின்றன. சிருஷ்டியினுடைய எல்லா விதமான ரகசியத்தை பாபா புரிய வச்சிருக்கிறாரு. அது ஆத்மாவுக்குள்ளதான் அடங்கும். இதுதான் பக்தி மார்க்கத்தில் ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் உலகம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் விஷயங்களாகும். உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் ஒருவரே ஆவார். தங்களை ஆத்மா என்று புரிந்து ஒரு பாபாவை நினைவு செய்யுங்கள் என்று
பாபா இப்போது குழந்தைகளாகி உங்களுக்கு புரிய வைக்கின்றார். இருந்தாலும் இங்கிருந்து வெளியே சென்றவுடன் மாயை மறக்கச் செய்து விடுகிறது. நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம் என்று கர்ப்பத்தில் இருக்கும்போது பச்சாதாபப்படுகிறார்கள். ஆனால் வெளியில் வந்தவுடன் மறந்து விடுகிறார்கள். இங்கேயும் அப்படித்தான் ஆகும். வெளியில் சென்றவுடன் மறந்து விடுகிறார்கள். இது மறப்பது மற்றும் நினைவு கூர்வதனுடைய விளையாட்டாகும். நான் ஆத்மா பாபாவின் குழந்தையாக இருக்கின்றேன் என்று உங்களுக்கு படிப்பினை கிடைக்கிறது. இதைத்தான் மாயை அடிக்கடி மறக்கச் செய்கிறது. தேக அபிமானிகளாக ஆவதன் மூலம் தலைகீழான கர்மம் நடக்கிறது. இப்போது பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, பாபாவை மறக்காதீர்கள், நேரத்தை வீணாக்காதீர்கள். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, படைப்பவர் மற்றும் படைப்பின் இரகசியத்தை யதார்த்தமாக புரிந்து ஆஸ்திகர்களாக ஆக வேண்டும். நாடகத்தின் ஞானத்தில் குழப்பமடையக்கூடாது. தங்களுடைய புத்தியை எல்லைக்குட்பட்டதிலிருந்து நீக்கி எல்லையற்றதில் கொண்டு செல்ல வேண்டும். இரண்டாவது, சூக்ஷ்ம வத்தனவாசி பரிஷ்டாவாக ஆவதற்கு முழுமையாக தூய்மையாக வேண்டும். ஆத்மாவில் நிறைந்திருக்கும் குப்பையை நினைவு பலத்தின் மூலம் நீக்கி சுத்தமாக்க வேண்டும். வரதானம். ஈஸ்வரிய ரசனையை அனுபவம் செய்து ஏக்ர ஸ்திதியில் நிலைத்திருக்கக்கூடிய சிரேஷ்ட ஆத்மா ஆகுக. ஈஸ்வரிய ரசனையை அனுபவம் செய்து ஒரே ரசனையில் நிலைத்திருக்கக்கூடிய சிரேஷ்டமான ஆத்மா ஆகுக. விளக்கம். எந்த குழந்தைகள் ஈஸ்வரிய ரசனையை அனுபவம் செய்கிறார்களோ அவர்களுக்கு உலகின் அனைத்து ரசனைகளும் சுவை இல்லாததாக தெரிகின்றன. எப்போது ஒரு ரசனை மட்டுமே இனிமையானதாக உள்ளதோ அப்போது கவனம் ஒரு பக்கமாகத்தான் செல்லும். சகஜமாகவே ஒரு பக்கமாக மனம் லயித்து விடும்போது எந்த விதமான முயற்சியும் தேவையில்லை. பாபாவின் அன்பு, பாபாவின் உதவி, பாபாவின் துணை, பாபா மூலம் சர்வ பிராப்திகள் சுலபமாக ஒரே ரசனையின் ஸ்திதியை உருவாக்கி விடுகிறது. பாபாவின் அன்பு, பாபா மூலமாக கிடைக்கக்கூடிய உதவி, பாபாவினுடைய துணை, பாபா மூலம் சர்வ பிராப்திகள் சுலபமாக ஒரே ரசனையின் ஸ்திதியை உருவாக்கி விடுகிறது. அத்தகைய ஏக்ர ஸ்திதியில் நிலைத்திருக்கக்கூடிய ஆத்மாக்கள் தான் சிரேஷ்டமானவர்கள். ஸ்லோகன். குப்பைகளை உள்ளடக்கி கொண்டு ரத்தினங்களை கொடுப்பதுதான் மாஸ்டர் கடலாவதாகும். குப்பைகளை உள்ளடக்கி கொண்டு ரத்தினங்களை கொடுப்பதுதான் மாஸ்டர் கடலாவதாகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.